வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. நாம் பாடினது போல சங்கீதக்காரன் 121வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்திலே இவ்வாறாக பாடுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. 120வது சங்கீதம் ஒரு நெருக்கத்திலே பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த 121வது சங்கீதம் அதோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. நெருக்கமான சூழலிலிருந்து என்னை விடுவிக்கிறவரும் எனக்கு அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் உதவி செய்கின்றவர் கடவுள் என்பதை இந்த 121வது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, வெளியிலே நாம் சென்று வந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தொழிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய படிப்பின் காரியங்களாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, எப்பொழுது என்ன நெருக்கடி வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. என்ன சூழலை நாம் சந்திக்க போகிறோம் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எதிர்பாராத நிலைமையில் அல்லது நம்முடைய வாழ்விலே அநேக உபத்திரவங்களும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் கலங்க வேண்டாம். ஒத்தாசையாய், அதாவது உதவி செய்கின்ற கடவுளாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணரும் பொழுது அந்த நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவியையும் பாதுகாப்பையும் தருகின்ற கடவுளாக இருக்கிறார். May God bless you.